மெக்கானிக் சதீஷ்குமார் பேசுகிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெட்டல் பாடிக்கான ஃபுல் வீடியோ, தெட்டல் பாடி எப்படி கிளீன் பண்ணுறதுக்கான வீடியோ. இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படின்னா தான் ஒரு ஐடியா கிடைக்கும். தெட்டல் பாடியில் இந்த சென்டர் பீஸ் கழட்டினோடனேவும் தெட்டல் பாடியில் இந்த மாதிரி சென்டர் பீஸ் கழட்டினோடனே இந்த மாதிரி ஓரிங்க இருக்கும். இது பெட்ரோல் படக்கூடாது, இதை தனியாக எடுத்து வச்சிடணும். அதே மாதிரி வண்டியில் இருக்கிறப்பயேவும் இந்த சென்சார் சுவிட்செல்லாம் அங்கேயே லூஸ் பண்ணிடணும் சாஸ் கூட வச்சு. இங்கே பாருங்கள், இந்த சென்சார் பார்த்துக்குங்க. இந்த சென்சாரில் இந்த மாதிரி ஒன்று இருக்கும், இதை க்ளீன் பண்ணணும். இந்த சென்சார் வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். க்ளீன் பண்ணால் க்ளீன் பண்ணிக்கலாம், இல்லை தனியாக எடுத்து வைக்கிறதா எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த சென்சாரில் ஓரிங் இருக்குது பாருங்கள், இந்த ஓரிங்கும் தனியாக எடுத்து வச்சிடணும். இதில் பெட்ரோல் எதுவுமே படக்கூடாது, தொடச்சி மாட்டினா போதும். இந்த ஓரிங்கெல்லாம் தனியாக அப்படி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சென்சாரை பாருங்கள், அதே மாதிரி தெட்டல் பாடி சென்சார்லேயே நீங்கள் பெட்ரோலில் கழுவுனா கழுவிக்கலாம், இல்லை தனியாக எடுத்து தொடச்சி மாட்டுறதாலும் மாட்டிக்கலாம். அது இந்த மாதிரி இருக்குது பாருங்கள், இது தொடச்சே மாட்டிக்கலாம். அதே மாதிரி இங்கே பாருங்க, இதோட ஓரிங்க பாருங்கள், இதோட ஓரிங்கையும் இப்படி எடுத்து தனியாக வச்சிடணும், பெட்ரோலே படாமல். பார்த்துட்டிங்களா தெட்டல் பாடி சென்சாரில்? இங்கே பாருங்கள், தெட்டல் பாடி சென்சாரில் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள். அடுத்து இங்கே பாருங்கள், பீல் பம்பு. இங்கே பாருங்கள். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது எடுக்கிறது வந்து இப்படி எடுத்துகிட்டு இதில் ஓரிங் இருக்குல்ல, இதை எடுத்து தனியாக வச்சுருங்க, இந்த ஓரிங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது எவ்வளோ அழுக்காக இருக்குது. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், தெட்டல் பாடியோட இது எவ்வளோ கட்டியாக இருக்குது பாருங்கள். க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பாருங்கள். தெட்டல் பாடியை இதை பூராத்தையும் இப்படி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை க்ளீன் பண்ணுவோம், தெட்டல் பாடி. இதை க்ளீன் பண்ணு பாருங்கள். இன்ஜெக்டரோட இதை அங்கண்டே காமிடா. அங் அதே மாதிரி இந்த பல்லு இருக்கிற ப்ரெஸ்ஸை வச்சு இப்படி க்ளீன் பண்ணுறப்ப ரொம்ப அழுக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி எமர்சிட்டி யூஸ் பண்ணணும். இந்த இடத்துலாம் ரொம்ப அழுக்காக இருந்துச்சுன்னா.
இப்போ பாருங்கள் இன்ஜெக்டரோட பைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு பாருங்கள். ஓகேவா, இதை கழுவி வச்சு அடுத்து சென்சாரை பார்த்துக்குங்க. ஓகேங்களா, அடுத்து இந்த சென்சாரை பார்த்துக்குங்க. ஓகேங்களா, அடுத்து இன்ஜெக்டர் பாருங்கள். இன்ஜெக்டர் வந்து இங்கே பல்லு இருக்கிற ப்ரெஸ்ஸை வச்சு இப்படி நல்லா க்ளீன் பண்ணணும். இங்கே பார்த்தீங்களா, இங்கே 6 ஹோல்ஸ் இருக்கா, அந்த இடத்துல இங்கே பாருங்கள். பார்த்தீங்களா, இன்ஜெக்டர் இப்போ எவ்வளோ சுத்தமாகிடுச்சு பாருங்கள். 6 ஹோல்ஸுமே இங்கே வச்சிடும். அடுத்து அந்த சென்சாரை பாருங்கள், கம்ப்ரஸர் சென்சார்னு பாருங்கள். கம்ப்ரஸரோட சென்சார் பாருங்கள், அதையும் மேக்னட்டிக் சென்சாரு, அதையும் கிளீன் பண்ணணும் பெட்ரோல்லையும். தெட்டல் பாடி பாருங்கள், இப்போ கிளீன் பண்ணுறோம். தெட்டல் பாடி க்ளீன் பண்ணுறப்ப மேக்ஸிமம் நீங்கள் வந்து இந்த ப்ரெஸ் யூஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அழுக்கு இருந்துச்சுன்னா மேலும் மேலும் க்ளீன் பண்ணணும். எமர் ஷீட் போடணும். ஃபஸ்ட்டு அவுட்ரு புறத்தி நல்லா கழுவிக்கிறணும் எப்போயுமே. ஏன்னா அவுட்டரில் இருக்க அழுக்கு உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு அவுட்ரு எப்போயுமே நல்லா கழுவிக்கிறணும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த ஹோல்ஸ்லாம் நல்லா பெட்ரோல் அடிக்கணும். ஏன்னா இங்கே பெட்ரோல் அடித்தா இங்கே வரும் பாருங்கள், அதில் வருதுங்களா, இங்கே பெட்ரோல் அடித்தா அங்கே வருதுங்களா, இங்கே பாருங்கள். அதே மாதிரி இங்கே ஸ்லோ ஸ்பீடு ஸ்க்ரூ இது நல்லா க்ளீன் பண்ணிடணும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க, இதுதான் ஸ்லோ ஸ்பீடு ஏர் ஸ்க்ரூ. அந்த ஸ்லோ ஸ்பீடு ஸ்க்ரூவோட இது ஏர் ஓஸு, அந்த ஓட்டை இதை வந்து எப்படி க்ளீன் பண்ணணுமா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இன்னர் கம்பியை வச்சு க்ளீன் பண்ணணும். இதை இந்த இடத்துல எவ்வளோ கறி பிடிச்சிருக்கு பாருங்கள், உள்ளே பாருங்கள், அந்த ஹோல்ஸ் நல்லா தெரியும். இதை வந்து இந்த மாதிரி இன்னர் கம்பியை வச்சு தான் க்ளீன் பண்ணணும்.
இப்போ பாருங்கள் அந்த தெட்டல் பாடியோட ஸ்லோ ஸ்பீடு ஸ்க்ரூவோட ஹோல்ஸை பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள். தெட்டல் பாடி அப்படி கம்பல்சரி நல்லா பெட்ரோலை கிளீன் பண்ணணும். இதுக்கு ஸ்ப்ரேலாம் தேவையில்லை. பெட்ரோலை கிளீன் பண்ணாலே பளிச்சுன்னு வந்திருக்கும் பாருங்கள். ஸ்ப்ரேயே தேவையில்லை, பெட்ரோலை கிளீன் பண்ணாலே போதும். அதோட ஸ்க்ரூ போல்டெல்லாம் பாருங்கள். அதே மாதிரி இந்த ஓரிங்கில் கம்பல்சரி பெட்ரோல் எதுவும் படக்கூடாது. இந்த ஓரிங் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோல் இப்போ கழுவி வச்சிட்டோம். ஒரு 2 நிமிஷம் காய விடணும். ஒரு 2 நிமிஷம் அதுவாகவே பெட்ரோல் பேப்பரில் வச்சிங்கன்னா உறிஞ்சிடும். ஒரு 2 நிமிஷம் பெட்ரோலில் காய வச்சது காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம சென்சார் ஃபிட் பண்ண போகிறோம். எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த சென்சார் தான் மாட்டணும். ஓரிங் பாருங்கள் இப்படி எடுத்து வச்சுக்கிறணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மேக்னெட்டிக் சென்சாரு பார்த்துக்குங்க. இதுக்குள்ளே அப்படி வச்சுட்டு இங்கே பாருங்கள். ஓகேங்களா? அடுத்தது இந்த சென்சார் மாட்டணும் பாருங்கள். ஓரிங்க இந்த சென்சாரை பாருங்கள். இன்னொரு விஷயம், இந்த சென்சாரில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. அது எந்த சைடு இருக்கோ அந்த சைடு தான் மாட்டணும். இந்த எல்லோ கலர் பெயிண்ட்டை பார்த்துக்குங்க. அடுத்து தெட்டல் பாடி சென்சாரு. பாருங்கள். அடுத்து இந்த மாதிரி கொஞ்சோண்டு ஆயில் தடவிக்கணும். இதில் இன்ஜெக்டர் சென்சாரில் இந்த மாதிரி கொஞ்சோண்டு ஆயில் தடவிக்கணும் லைட்டாக. இந்த இடத்துலையும் ஆயில் தடவணும் இன்ஜெக்டர் சென்சாரில் பார்த்துக்குங்க. இதில் ஆயில் தடவை மாட்டினீங்கன்னா ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்காது. ஏன்னா ஒரு நேரம் ஓரிங் கிடச்சிச்சுன்னா ரொம்ப ரிஸ்க் ஆகிரும். அதனால் மேக்ஸிமம் இதில் ஆயில் தடவிக்குங்க. ஆயில் தடவி மாட்டிங்கன்னா இப்படி ஈஸியாக மாட்டிக்கிறோம். கடிக்காது, அந்த ஓரிங் கடிக்காது.
பார்த்துங்க. இதான் தெட்டல் பாடி கிளினிக். க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா தெட்டல் பாடி. நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலாக இனிமேல் ஒவ்வொரு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும்.